ரோஹிணி நிறைய பொய் சொல்லி இருக்காதான். ஆனா அவ இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை எந்த காலத்திலயும் செய்ய மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல அவ. மனோஜ் கூட வாழணும்னு தானே இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருந்தா. இந்த விஷயத்துல அவ ஏன் பொய் சொல்ல போறா? மனோஜே அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்றான். அத நீ நம்புறியா? ஆ? அ, மனோஜ பத்தி உனக்கே தெரியும். ரோஹிணி மாதிரி அவனும் நிறைய விஷயத்துல பொய் சொல்லி இருக்கான். அவ ரோஹிணி கூட பழகிட்டு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு அப்படி சொல்லி இருப்பான். மத்தபடி எனக்கு ரோஹிணி சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. ஆரம்பத்துல அது மனோஜோட குழந்தை இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப மனோஜ் நடந்துக்கிறதையெல்லாம் பாக்குறத நினைச்சா அது அவனோட குழந்தையா இருக்குமோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உனக்கு சந்தேகமே வேணாம். அது கண்டிப்பா மனோஜோட குழந்தையா தான் இருக்கும். விஜயா, ரோஹிணி எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, அதெல்லாம் வேற. ஆனா எந்த ஒரு பொண்ணும் தான் வயித்துல வளர்ற குழந்தை விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அதுவும் இந்த விஷயத்துல பொய் சொன்னா அது அவளுக்கே அசிங்கன்னு ரோஹிணிக்கு தெரியாதா? இத்தனை பேர் முன்னாடி எப்படி அவ தைரியமா பொய் சொல்ல முடியும்? ஆ, அது எனக்கும் புரியுது. வக்கீல் வேற அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா குழந்தை யாரோடதுன்னு தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க. அது ரோஹிணிக்கு தெரியும்ல. நான் தான் சொல்றேன், அவ நிச்சயம் பொய் சொல்லியிருக்க மாட்டா. எனக்கும் இப்ப அந்த பயம்தான் வருது பார்வதி. இதுக்கு எதுக்கு நீ பயப்படணும்? உன் புள்ளையோட ரத்தம் அவ வயித்துல வளருது. இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மனோஜையும் ரோஹிணியையும் சேர்த்து வைக்க பாரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? அவளை திரும்பவும் மனோஜ் கூட சேர்த்தா அவன் வாழ்க்கையும் போயிடும், அவன் எதிர்காலமும் பாழாயிடும். நீ வேண்டான்னு நினைச்சாலும் விதி விடலையே. குழந்தை பிறக்க போகுது. அப்பா அவங்க சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். கோர்ட்லயும் அததான் சொல்லுவாங்க. அப்படி நடக்க கூடாது பார்வதி. அந்த ரோகிணிய மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்க எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதானே, பிரிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு நல்ல யோசனை எல்லாம் தோணுமே. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். அந்த ரோகிணி கிட்ட நீ பேசு. அவளை உன் வீட்டுக்கு வர சொல்லு. நீ கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. இந்த நல்ல விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நானே போன் பண்ணி பாராட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எதுக்கு ரோஹிணிய என் வீட்டுக்கு கூப்பிட சொல்ற? நீ நான் சொல்றத கேளு. வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு சாப்பிட ஏதாவது குடு. பரவாயில்லையே, பொறக்க போற பேர குழந்தை மேல உனக்கு பாசம் இருக்கே. ம், அவளுக்கு நல்லதா சாப்பிட கொடுக்க சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சொல்றத நீ முழுசா கேளு. அவளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அதுல அவளுக்கே தெரியாம ஏதாவது மருந்த கலந்து குடுத்துரு. என்ன மருந்து கலக்க சொல்ற? அதான் அந்த குழந்தை பொறக்காம போறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கும்ல, ஆ, அதுல கலந்து குடுத்துரு. அதுலயே அவ கரு கலைஞ்சிரணும். இந்த உதவிய மட்டும் எனக்காக பண்ணு பார்வதி. உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். கைய விடு. ரொம்ப வருஷம் பழகிட்டேனேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு ஓங்கி ஒரு அற விடணும்னு தோணுச்சு. என்ன பார்வதி இப்படி சொல்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு கருவை கலைக்கணும்னு சொல்ற? அப்பதான் மனோஜ் வாழ்க்கை நல்லா அமையும். வாய மூடு. உன் புள்ள வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? ரோகிணியோட வயித்துல உன் பையனோட குழந்தை இருக்குன்னு உனக்கே சந்தேகமா இருக்குன்னு சொல்ற. ஓ வீட்டு வாரிச நீயே அழிக்க பாக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? நீ பேசின பேச்சுக்கு இங்க இருக்கிற கல்ல எடுத்து உன் தலையிலேயே போடலான்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு உன் புத்தி கேவலமா போகுது. நீ சொன்னதை கேட்டு என் உடம்பு அப்படியே நடுங்கிருச்சு. ஏன் விஜயா இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்ட? ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஓவரா குதிக்கிற? எல்லாம் மனோஜோட நல்லதுக்கு தானே சொல்றேன். அந்த குழந்தை அவ வயித்துல இருந்தா அவ டைவர்ஸ் கொடுக்க மாட்டா.
உன் மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு உயிரை கூட கொல்லுவியா நீ? ஆ? இது எப்படி கொல்றதாகும்? இன்னும் பொறக்கவே இல்லையே. ஊர் உலகத்துல நடக்காததையா சொல்றேன்? எப்படி விஜயா உன்னால இப்படி ஈவு இறக்கமே இல்லாம பேச முடியுது? இத்தனை வருஷம் உன் கூட ஃப்ரெண்டா பழகுனதை நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், இதுல என்ன அசிங்கம்? இது ஒரு சாதாரண விஷயம். இது சாதாரண விஷயமா? நானாவது ஒரு பிள்ளைய தான் பெத்தேன். நீ 3 பிள்ளைங்களை பெத்திருக்க. அந்த பாக்கியம் எனக்கு அமையல. கடவுள் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஆனா உன்ன மாதிரி மனசுல அழுக்க வச்சிருக்கிறவளுக்கு கடவுள் எப்படி 3 குழந்தைகளை கொடுத்தாருன்னு தான் எனக்கு தெரியல. ஆ? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நீயும் ஒரு அம்மா தானே. ஒரு பொண்ணோட குழந்தைய கருவிலேயே கொல்ல பாக்குறியே. இப்படி யோசிக்கணும்னு எப்படி தோணுச்சு உனக்கு முதல்ல? அவ என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரோஹிணி 1000 தப்பு பண்ணிருக்கலாம், 10,000 பொய் சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப நீ செய்ய சொல்ற காரியத்தை பாத்தியா? அது எல்லாத்துக்கும் மேல பெரிய பாவம். இந்த பாவத்தை என்னையவே செய்ய சொல்ற நீ? எனக்காக இந்த உதவிய பண்ண மாட்டியா பார்வதி? இது உதவியா? ம். இத நான் செஞ்சா என் வம்சத்துக்கே சாபம் வந்து சேரும். என் புள்ள என் கூட இல்லைனாலும் எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த பாவத்தை செஞ்சு அவன் வாழ்க்கை நாசமா போகணுமா? உன்ன மாதிரி நான் கல் நெஞ்சுக்காரிலாம் இல்ல. ஏய், என்ன ஓவரா பேசுற? உன் ஒரு புள்ள உன் கூட இல்லைன்னாலும் அவன் மேல உனக்கு இவ்ளோ அக்கறை இருக்கும்போது எனக்கு என் பையன் மேல அக்கறை இருக்காதா? அதுக்கு ரோஹிணி வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும்? இப்ப நீ தேவையில்லாம பேசாத. நான் கேட்டதை செய்ய முடியுமா முடியாதா? என்னால முடியாது. நீயும் அந்த கேவலமான எண்ணத்தை கைவிட்டுடு. ஏய், அத நீ சொல்லாத. என் பையன் வாழ்க்கை இந்த பார்லர்காரிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவனுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உன் வீட்டு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். உன் மேல உள்ள கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் நீ இழந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடாத. நீ என் வீட்டு பக்கமும் வந்துடாத. ச்சே, நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல விஜயா. ஏங்க, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வாங்க 2 பேரும் சொல்றேன். வா. ஏங்க, எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? சொல்லுங்க. ஏங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம வந்துட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, எதுக்கு இங்க கூட்டிட்டு விஷயம் வந்திருக்கீங்க? இருக்கு மீனா. சீதாவை இங்க கராத்தே கிளாஸ் சேர்க்க போறேன். எதுக்குங்க? சொல்றேன். பஞ்ச், டபுள் பஞ்ச், ஹிட்ஸ் மீ. வணக்கம் சார். கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க. சார் நான் சொல்லியிருந்தேன் சார், சீதா அது இவங்க தான், என் ஒய்ஃபோட தங்கச்சி. இவங்களுக்கு தான் நீங்க கராத்தே கத்து கொடுக்கணும். தாராளமா கத்து கொடுத்துடலாம். வாங்க சீதா, வெல்கம். இப்ப இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு காலத்திலயோ நேரத்திலயோ அது நம்ம கை கொடுக்கும். கரெக்டா சொன்னீங்க சார். அதனாலதான் அவளை இங்கே கூட்டு வந்தேன் சார். ஆ. இவளுக்கு இந்த தற்காப்பு கலை, எதிரி வந்து முன்னாடி என்ன எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கத்தரணும். கண்டிப்பா எல்லாத்தையும் கத்து தரோம். அதுக்கு தானே இங்க எல்லாருமே வராங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம். சரி, நீங்க அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்க கொடுத்துருங்க. நான் கிளாஸ முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரியா? இவங்க இன்னைக்கே கூட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், முடிச்சிட்டு வந்து. சீதா சீதா சீதா, என்ன வாத்து மாதிரி ஓடுற? என்ன மாமா நீங்க இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லவே இல்ல. உன் புருஷன் கூட தான் இப்படி இருப்பான எதிர்பார்க்கவே இல்ல. நீயா தேடிக்கிட்ட வந்தானே, உன்னை அடிச்சிருக்கிறான். உன்னை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சீதா, அருண் தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக தான் இங்க நான் சேர்க்க வந்திருக்கிறேன். அன்னைக்கு அருண் உன்னை 4 செவுத்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கிறான். அது மீனா என்கிட்ட சொன்னப்ப எனக்கு எப்படி கோச்சிச்சு தெரியுமா? உன்னோட முகத்திலே குத்தி அவன் மூக்கெல்லாம் உடைக்கணும், என் கையெல்லாம் துடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா நான் அந்த அருண் 4 அடி அடிச்சு உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்தேன்னு வையே, அவன் அதே மனசுல வச்சு உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஏன் மேலேயும் தேவையில்லாம கேஸ் போடுவான். அவன் டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருக்கான். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்.
முன்ன விட உன்னையும் மோசமா நடத்துவான். உன் வாழ்க்கையில அருண் உன்னை அடிக்கிறக்கா கை வாங்கும் போதெல்லாம் உன்னை காப்பாத்துறக்கா என்னால் ஓடி வர முடியாது சீதா. உன்னை நீயே தான் காப்பாத்திக்கணும். உன்னை காப்பாத்துறக்கா வேற ஒருத்தவங்க வர்றதை விட உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்கு தான் இந்த கராத்தேவை கத்துக்க சொல்றேன். உன் மாமா சொல்றது சரிதான் சீதா. நீ மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. சீதா, உன்னை ஒருத்தன் அடிச்சா பயந்து போய் அழக்கூடாது. நீ தான் திரும்பி அடிக்கணும். அப்பத்தான் உன் மேல திரும்ப கை வைக்கிறதுக்கே பயம் வரும். அப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டா புருஷனை கை நீட்டி அடிக்க முடியுமா? புருஷன் அடிக்கிறதுக்காகலாம் கராத்தே கத்துக்க சொல்லுமினா. நாளைக்கு யாரும் இல்லாத நேரத்துல அருண் சீதாவை அடிக்க போனான்னா அப்ப சீதா பயந்து நிக்க கூடாதுல்ல. சீதா எதிர்த்து அவனை அடிக்கணும். அவன் கத்துனா இவ கத்தணும். அவன் உதைச்சா இவளும் உதைக்கணும். அவன் அடிச்சா இவளும் அடிக்கணும். அப்பத்தான் அவனுக்கு பயம் வரும். அதுக்காக தான் சீதா அங்க சேர்க்க போறேன். நீ கராத்தே கத்துட்டு அருண் உன்னை அடிக்க வரும்போது ஒரு அடி திரும்ப அடிச்சேன்னு வையேன், அதுக்கப்புறம் உன் நிழல தொடர கூட பயப்படுவான். ஏங்க, இது அவங்களுக்குள்ள இன்னும் பிரிவை ஏற்படுத்தாதா? இல்ல மீனா, அன்னைக்கே சீதா பேசும்போது என்ன சொன்னா? நான் அவரை தண்டிக்க விரும்பல, திருத்ததான் நினைக்கிறேன்னு சொன்னான். அருண் என்கிட்ட பேசும்போது சீதாவும் நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவளா என்னை தேடி வருவான்னு சொன்னான். அதனால அவங்க 2 பேரும் பிரியறதுக்காக நான் ஒன்னும் சீதாவை இங்க கராத்தே கிளாஸ் கூட்டு வரல. அவ தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக தான் கராத்தே கத்துக்கிறதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன். அவளுக்கும் தைரியம் வரும். கரெக்ட் தாங்க சீதா. எனக்கும் இதை கத்துக்கணும்னு தான் தோணுது. இவர் சொல்ற மாதிரி அருணுக்கும் உன் மேல பயம் வரணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவருக்கு பயம் வரும். இனிமே பேசி அருணெல்லாம் பயமுறுத்த முடியாது. உன் நல்லதுதான் சொல்றேன், சேர்ந்துக்கிறேல்ல? கண்டிப்பா நான் சேர்ந்துக்குவேன் மாமா. அவ்வளவுதான் சீதா, இதான் வேணும். இரு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சந்தோஷ், ஃபோன் ரிங்கு வர்றது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்காரு? தெரியல சார், ரொம்ப நேரமா அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். பப்பரப்பா மனோஜ், போன் அடிக்குது பாருங்க. இல்ல, போனு ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, அதான். அடிக்கிட்டோம். என்ன பப்பரப்பா மனோஜ், என்ன ஏதோ விரக்தியில இருக்கீங்க? போனை கூட அட்டன் பண்ண மாட்டீங்களே? ஒன்னு கனகா பண்ணிருப்பா, இல்லனா ரோகிணி பண்ணிருப்பா. 2 பேருமே போன் பண்ணாங்கன்னா எடுக்க பயமா இருக்கு சார். என்ன பண்றதுனே தெரியல. கனகா வீட்டுக்கு போனா அமாவாசைன்றாங்க, பௌர்ணமின்றாங்க, சடங்குன்றாங்க, சம்பிரதாயன்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல சார். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே சார். என்னைக்கு நீங்க என்னோட பேரை மாத்துனீங்களோ அப்பவே என் தலையெழுத்து மாறி போச்சு. ஆமா பாஸ், அந்த பேர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ம். பப்பரப்பா மனோஜ், பிரச்சனை உங்க பேர்ல இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. என்ன இது? உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி நல்ல நேரத்துல சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வர்றது இயற்கை தானே? சார், மனக்குழப்பம் வந்தா பரவாயில்ல, ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன 2 பக்கமும் இழுக்குறாங்க. பப்பரப்பா மனோஜ், உங்களுக்கு 2 பொண்டாட்டி ஜாதகம். எப்படியாவது 2 பேரையும் சமாளிச்சுதான் உங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும். 2 பேரையும் சமாளிச்சாகணுமா? ஆமா, ஆஸ்திக்கு 1, ஆசைக்கு 1. அட, இது நல்லா இருக்கே. கேவலமா இருக்கு. இதே உங்க ஒய்ஃப் பண்ணா ஒத்துப்பீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே கடுப்புல இருக்கேன். பப்பரப்பா மனோஜ், ஆசைக்கு 1ன்னு சொன்னல, அவங்க வராங்க பாருங்க. ப்ரோ, இந்த நேரம் பார்த்து ஆஸ்திக்கு ஒண்ணு கால் பண்ணிட போறாங்க. போனை ஆஃப் பண்ணி வைங்க. வா ரோகிணி. பரவாயில்ல மனோஜ், என்ன வான்னு கூப்பிடுறியே, அதுவே சந்தோஷமா இருக்கு. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் எடு, நான் சொல்றேன். இந்தாங்க, நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம் சிஸ்டர்? பெரிய மேக்கப் ஆர்டரா வந்திருக்கா? இல்ல, அதை விட பெரிய விஷயம். என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. சொல்லு.
நான் உங்க வீட்டுக்கு அன்னைக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தேன்ல, அன்னைக்கு டாக்டர் செக் பண்ணி நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, ம். அது சும்மா ஜென்ரலா சொன்னதுதான். ம், ம். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் டெஸ்ட் ம், எடுத்தேன். அதுல பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆ? இது பாரு, ரிப்போர்ட் வந்திருக்கு. பாரு மனோஜ். ம். அப்ப ஆஸ்திக்கு ஒண்ணு வாரிசுக்கு ஒண்ணு. என்னது? அவர் ஏதோ உளறாரு, நீ இந்த பக்கம் வா. பாத்தீங்களா, நான் அவருக்கு பேரை மாத்தின நேரம். அவருக்கு சொத்து வரப்போகுது, குழந்தையும் பிறக்க போகுது. ஆனா வேற வேற இடத்துல நடக்க போகுது. ம். ம். என்ன? எல்லாரும் முன்னாடிமா இந்த விஷயத்த சொல்லுவ. ஏன் இதுல என்ன இருக்கு? அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தானே? தெரிஞ்சவங்க தான். அதுக்காக எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லணுமா? இப்ப பாரு, நீ பிரெக்னண்டா இருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியட்டுமே மனோஜ், இதுல என்ன இருக்கு? நான் உன் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன்னு நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மனோஜ், நான் எப்பவுமே எதை பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இப்ப என் தாட்ஸ் ஃபுல்லா நம்ம குழந்தை மேலேயே தான் இருக்கு. அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்லா பாத்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும் தான் எனக்கு தோணுது. இங்க பாரு, இனிமே உன்கிட்டயும் உன் ஃபேமிலி கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஏன்னா உன் குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க. இந்த நேரத்துல நானும் டென்ஷன் ஆகக்கூடாது, மத்தவங்களையும் நான் டென்ஷன் ஆக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான், உங்க அம்மா மேலதான். அவங்கதான் என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ உன் அம்மா கிட்ட பேசு. இனிமே ரோகிணிக்கு எந்த டென்ஷனும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடு. நான் எப்படி ரோகிணி அம்மா கிட்ட சொல்ல முடியும்? அப்புறம் நீ சொல்லாம வேற யார் மனோஜ் சொல்லுவா? என் வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை மனோஜ். அது வந்து நான் என்ன வந்து போய்? இதே கடையில அன்னைக்கு நைட்டு எலியும் பூனையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? மனோஜ், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. அது உனக்குமே தெரியும். அதனால இனிமே இந்த டிவோர்ஸ் டாபிக் எல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராத. நம்ம குழந்தைக்காக நீ மனசு மாறி என்னை ஏத்துப்பேன்னு நம்புறேன். நான் வரேன். ஆனா உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். ஓகே? மனோஜ், உன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த டைம்ல நீ என்ன கேர் பண்ணிக்க மாட்டியான்னு ஒரு சின்ன ஆசை மட்டும் இருக்கு. அது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் வரேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாம் ப்ரோ, நாங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. பப்பரப்பா மனோஜ், ம். நீங்க முதல்ல ஒரு டைம் டேபிள் போடுங்க. நம்பர் 1க்கு எந்த நாள் எந்த டைம், நம்பர் 2க்கு எந்த நாள் எந்த டைம்னு ஒதுக்கிடுங்க. அத கரெக்டா ஃபாலோ பண்ணா லைஃப் ஸ்மூத்தா போகும். சார், நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற டைம் டேபிள்லாம் போட சொல்றீங்க. என்ன பண்றது, கடவுள் இப்படிதான் லைஃப் இருக்கும்னு எழுதியிருக்கான். உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது தண்டவாளம். அதுல இப்ப நீங்க ட்ரெயினை ஓட்டிதான் ஆகணும். சார், ஒண்ணுமே புரியல சார். ஒரே குழப்பமா இருக்கு. நான் தான் சொன்னேனே, நல்ல நேரம் வரும்போது ஆரம்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும். அப்புறம் சரியாயிடும். சார் வா முத்து. சார், வாங்க வணக்கம் சார். ஓகே. இந்தாங்க சார். என்னப்பா திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்குற? அன்னதானத்துக்கு தான் சார். ஆமா, ஏதாவது விசேஷமா? உனக்கு வேற கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுல்ல, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? நல்ல செய்தி நடக்கும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் சார் இதை கொடுக்குறேன். புரியலையேப்பா. ஒரு வேண்டுதல் சார். எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். அன்னதானத்துக்கு சாப்பிட வரவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிட்டு சாப்பிடுவாங்கல்ல சார். ஆமா, இங்க பணம் கட்ட வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டிப்பாங்க. ஊட்டு பிரச்சனைக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்கப்பா. அதுக்காக தான் சார் வந்தேன். இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேண்டும் போது ஒரு பேரை சொல்லி கும்பிட சொல்லுங்க சார். என்ன பேரு?
என் பொண்டாட்டி மீனாவோட பேர் தான் சார். அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அது நல்லபடியா நடந்து அவ குணமாகணும்னு அவ பேரை சொல்லி வேண்டிக்க சொல்லுங்க சார். பசியோட இருக்கிறவங்க வேணா அது கடவுளே அது கேட்பாருன்னு சொல்லுவாங்க சார். அதான் சார். உன் ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு புரியுது. கவலைப்படாதப்பா, நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அவங்க வேண்டிப்பாங்க. கடவுள் புண்ணியத்துல உன் ஒய்ஃபுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன் சார். இந்த தம்பி தொடர்ந்து ஒரு வாரமா வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சம்சாரத்துக்கு ஏதோ முடியலையா, குணமாகணும்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப நேரமா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல புருஷனா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா.